அடிமை தனத்திலே எகிப்து தேசத்திலே இருந்த மக்களை விடுதலையாக்கினார். செங்கடலை இரண்டாக பிளந்து தரையில் நடந்து வரும்படியாக செய்தார். அவர் செய்த மகத்துவமான காரியங்களை அறிந்திருந்தும் கூட எவ்வளவு தைரியம் இருந்தா ஆரோன் கிட்ட போயிட்டு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி அவர்கள் காதுகளில் இருந்த நகைகள் எல்லாம் எட்டு போய் கொடுக்குறாங்க. மனைவிகளுடைய காதுகளிலும் குமார்த்திகளுடைய காதுகளில் இருந்த பொன்னினால் செய்யப்பட்ட நகைகளை கொண்டு வந்து கொடுக்கிறாங்க. ஆரோன் என்ன பண்றாரு, அதை ஒரு சிற்ப கருவியால கருப்பிடித்து அதை ஒரு கன்றுக்குட்டியாக செய்து எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஆரோன் வந்து ஒரு ஆசாரியன், தெய்வத்தினால் அழைக்கப்பட்ட ஒரு ஆசாரியன். எவ்வளவு தைரியம் இருந்தா உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொல்ல முடியும்? ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை அவரை கட்டுறாரு. நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொன்னாரு. ஆனா தேவன் எதை பண்டிகையாக ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னாரு? எகிப்து தேசத்திலே பஸ்காவை ஆசரித்த போது அப்பொழுது அவர் சொன்னாரு, இது உங்களுக்கு நினைவு கூறுதலா இருக்க வேண்டும், இது கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னாரு. ஆனா இங்க வந்த உடனே ஆரோனு கூட சேர்ந்து என்ன பண்றாரு, கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்றாரு. மறுநாள் காலையிலே எழுந்து சர்வாக தகன பலிகளை சமாதான பலிகளை செலுத்துறாங்க. ஆரோன் அதுக்கு உடன்பட்டாரு. அநேக ஊழியக்காரர்கள் இப்படிதான் செஞ்சுக்கிறாங்க, மக்களுக்கு சாதகமாக எல்லா காரியங்களும் செய்யறது. பிரியமானவர்களே, இங்கே அதுதான் நடக்குது. மோசே தேவ சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறாரு. தேவன் அங்கே 10 கற்பனைகளை எழுதி கொடுக்கிறாரு. என்ன எழுதி கொடுக்கிறாரு? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உள்ளவர்களுக்கு ஒப்பான எந்த சொற்பத்தையும் வணங்கவும் சேவிக்க வேண்டாம். இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு முன்செல்லும் தெய்வங்களை நீ உண்டு பண்ணுப்பா, இந்த என் பொண்ணு எனக்கு முன்செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணு சொல்லி இங்க கீழே அவங்க என்ன பண்ணுகிறாங்க, ஆடல் பாடலோடு கூட பண்டிகை கொண்டாடுகிறாங்க. மேல அங்க என்ன பண்ணுகிறாரு, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம், மேலே வானத்தில் கீழே பூமியிலும் உள்ளவர்களுக்கு ஒப்பான எந்த சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசிரிக்க நினைப்பாயாக, இப்படி அவர் கட்டளை கொடுத்திருக்கிறாரு. கீழே அதுக்கு விரோதமாக தலைக்கீழே நடந்துருக்குது. எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பாத்தியா பாத்தியா, வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, நான் இவர்களை அழித்து போட போறேன். ஆனா நீ மட்டும் என்னை விட்டுரு, என்னை விட்டுருப்பா, என்னை விட்டுரு. உன்னை பத்தி நல்லாவே தெரியும். இஸ்ரவேல் மக்களுக்காக நீ திறப்பில் வந்து நிப்ப, திறப்பில் வந்து நின்று அவனுக்காக அப்படியே கண்ணீர் வடிச்சு ஜெபிப்ப. அதனாலதான் இப்பயே சொல்லிடுறேன், என்னை விட்டுரு, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், அவங்களுக்காக வந்து ஜெபம் பண்ணாத,